ஹாய்ங்க. வாங்க. இன்னைக்கு நம்மளோட க்ளவுட் கிச்சனில் என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் கிரேவியும், ஆட்டுக்கால் சூப்பும் தான். ஒரு கஸ்டமர் பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க காலையில் தான் சொன்னாங்க. ஸோ நான் கொடுக்கறதுக்கு எப்படியும் 2:30லேருந்து 3 மணி ஆகும். பரவாயில்லையான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 3 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம். நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி, அதுக்கப்புறமா தான் நான் போய் வாங்கிட்டு வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 கிலோ பக்கம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த மேலே கருப்பாக இருக்கு இல்லைங்களா? கருப்பாக இருக்கிற மாதிரி குடல் கிடச்சிதுன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எடுத்து அதை வெட்டாமல் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். வெட்டிட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதை மட்டும் வெட்டாமல் வாங்கிட்டு வந்துடுவேன் நான். அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா நம்ம கத்தி வச்சு சுரணுன்னா அது வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஆட்டு குடலுங்க. இது நல்லா வாட்டி கொடுத்துட்டாங்க. அதில் முடியே கிடையாது. நான் சும்மா அந்த கருப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் நல்லா பொசுக்கி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் அதுக்கப்புறம் இது ஆட்டுக்குடலையும் நான் ஃபுல்லாக சுத்தமாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அந்தளவுக்கு நான் சுத்தமாக எந்த ஒரு கவிச்சி வடையும் இல்லாமல் நீட்டாக கழுவி எடுத்துட்டேன் ரெண்டுத்தையுமே. இப்போ இது ரெண்டுத்தையுமே வேக வேகமாக சமைக்கணும். வாங்க இது எப்படி செஞ்சேங்கிறத சொல்லிட்டு பார்க்கலாம். செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆட்டுக்குடலும் ஆட்டுக்காலும் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்றது மாதிரி டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இது அடிக்கடி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப கேட்கும். செஞ்சு தனித்தனியாக பேக் பண்ணி கொண்டு போய் நான் அவங்களுக்கு பேங்கில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு கோயம்புத்தூரில் மதுக்கரை சரியாக இருக்காது, வேணும்னா